விஜயகாந்தோட கனவு திட்டத்தை ரேஷன் பொருட்களை வீடு தேடி வழங்கும் தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிற பெயர்ல செயல்படுத்தியதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நன்றி தெரிவிச்சிருக்காங்க. சேலத்துல செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த அவங்க, தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் தன்னுடைய முதல் தேர்தல் அறிக்கையிலேயே வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறத சுட்டிக்காட்டினாங்க. அப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாதுன்னு மற்ற அரசியல் கட்சியினர் சொன்னாங்க. ஆனா தற்போது தமிழக அரசு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்குன்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. விஜயகாந்தோட கனவு திட்டத்தை தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிற பெயர்ல திமுக அரசு தற்போது செயல்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேமுதிகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொன்ன பிரேமலதா, இந்த திட்டத்தை செயல்படுத்திய முதல்வருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜய் விஜயகாந்த மானசீக குரு அப்படின்னு அறிவிச்சு ஏத்துக்கிட்டா விஜயகாந்த் படத்தை அவரு பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொன்ன பிரேமலதா, மற்ற கட்சியினர் விஜயகாந்தோட படத்தை பயன்படுத்த கூடாதுன்னு வலியுறுத்தி இருக்காங்க. ஆட்சியில பங்கு கூட்டணி ஆட்சி முறையை தேமுதிக வரவேற்குது அப்படின்னும், இதனால யார் தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டி குறைகளை சரி செய்து மக்களுக்கு நல்லாட்சி தர முடியும்னு சொல்லியிருக்காங்க.